ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா தைப்பூச திருநாளானது வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பௌர்ணமியும் சேர்ந்து வருவதனால இந்த நாளில் பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்களானது ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை ரிஷபராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ரிஷபராசி என்பர்களே, இந்த பௌர்ணமி நாளில் பார்த்திங்கன்னா கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்படுவதனால உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களானது பார்த்திங்கன்னா உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயலிலுமே வேகங்களானது இருக்குங்க. நேரத்திற்கு நல்ல சாப்பாடு, ஆரோக்கியத்தை பார்த்திங்கன்னா காப்பாற்றக்கூடிய வகையில் ஓய்வு, நிம்மதி என்று பார்த்திங்கன்னா தூக்கங்கள், சந்தோஷமான வாழ்க்கை என்று பார்த்திங்கன்னா நிம்மதியாக இருப்பீர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே சரி அது உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால தொழிலில் முன்னேற்றமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியுங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களினுடைய சாதனைகள் பாராட்டப்படும். இதுவரை தடை தாமதத்தை பார்த்திங்கன்னா ஏற்படுத்திய அனைத்து முயற்சிகளுமே சாதகமாகும். மேலும் தொழிலில் கடந்த காலங்களில் நிலவிய நெருக்கடிகள் குறைந்து படிப்படியாக முன்னேற்றங்களானது உண்டாகுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இஸ்திர சொத்துக்களினுடைய முதலீடு செய்யக்கூடிய அமைப்புகள் உள்ளது. தாயையும் தாய் வழி உறவுகளையும் அனுசரித்து செல்ல வேண்டும். அடமான நகைகள், சொத்துக்களை பார்த்திங்கன்னா மீட்கக்கூடிய நேரங்கள் இது அப்படின்னு சொல்லலாங்க. உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட மனக்கசப்புகளானது இப்பொழுது மறையும். கற்ற கல்வி பலனை கொடுக்கும். நிரந்தர வேலைகளானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. முடிந்தவரை பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் தனி கவனத்தை செலுத்தினால் மருத்துவ செலவுகளும் குறையும். கண், பல், முகம் என்று போன்றவற்றில் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை செய்ய உகந்த காலங்களாக இருக்குது. திருமணத்திற்கான முயற்சிகளானது இப்பொழுது சாதகமாக இருக்கும். பெரிய எதிர்பார்ப்பை குறைத்தால் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணங்கள் நடக்கும். மேலுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்குங்க. கிரக நிலைகளானது சாதகமாக உள்ளன. அற்புதமான யோகங்களானது கிடைக்க போகிறது. ஃபெர்டிலிட்டி நடத்துபவர்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் பார்த்திங்கன்னா கிடைப்பார்கள். திட்டமிட்டு காரியங்களை செய்து முடிப்பீர்கள். அதே போல முக வசீகரங்களானது ஏற்படும். எல்லா காரியங்களுமே வேகமாக நடக்குங்க. சுக்கிரன் பார்த்திங்கன்னா 8இல் அமர்ந்திருக்கிறார். புதன் சுக்கிரனை பார்ப்பதனால தன லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானது ஏற்படும். 2இல் குரு இருப்பதனால நல்ல ஒரு லாபங்கள், வருமானங்களானது கிடைக்குங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய யோகங்களானது உண்டு. அதேபோல் திருமண தொடர்பான விஷயங்களானது கைகூடி வரும். அடுத்த மாநிலத்தில் சென்று தொழில், உத்தியோகம், வேலை செய்யக்கூடிய அமைப்பானது ஏற்பட போகுது. சனி லாபத்தில் பார்த்திங்கன்னா இருப்பதனால மாணவர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் போன்றவையும் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவார்கள். அக்கம் பக்கத்தினருடன் நல்ல உறவே, நட்புகளானது ஏற்படும். அதேபோல் பயணங்கள் திருப்திகரமாக இருக்குங்க. வெளியூர் செல்லக்கூடிய யோகங்களானது ஏற்படும். நாளில் கேது இருக்கின்றார். ராசியில் பார்த்திங்கன்னா ராகு அமர்ந்திருக்கின்றார். தாயினுடைய உடல் நலனில் பார்த்திங்கன்னா கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது. சூரியன் 8ஆம் இடத்தில் செவ்வாயுடன் பார்த்திங்கன்னா சேர்ந்திருப்பதனால வீடு மாற்றங்கள், எண்ணம், அப்பார்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா குடிபெயரக்கூடிய எண்ணங்களானது உண்டாகும். சமயம் பார்த்திங்கன்னா தாயினுடைய உடல்நிலையில் பாதிப்புகளானது உண்டாகும். ஆரோக்கிய குறைபாடுகளானது ஏற்படுங்க. இளைய சகோதரருடன் கருத்து மாறுபாடுகளானது ஏற்படும். அதேபோல் சூரியன் 8ஆம் இடத்தில் அமர்வதனால தந்தையினுடைய உடல்நிலையில் கூடுதல் கவனங்களை செலுத்துவது நல்லது. புதன் பகவான் சாதகமாக இருப்பதனால கல்வியில் இருந்த தடைகளானது நீங்கும். குழந்தை பாக்கியங்களானது ஏற்படுங்க. செயற்கை முறை கருத்தரித்தல், கருத்தரிப்புக்கான சிகிச்சைகளானது வெற்றி பெறும். பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது. எச்சரிக்கையானது தேவை. சமூக வலைதள பயன்பாடுகளில் கூடுதல் கவனங்களானது தேவை. வெளியூர், வெளி மாநிலத்தில் வேலை கிடைக்கும். அந்த ஒரு யோகங்களானது உங்களுக்கு உண்டுங்க. கண், சர்க்கரை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனங்களானது தேவை.
கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகளானது வரும் என்பதனால கவனமாக இருப்பது நல்லது. திடீர் தன வருமானங்களானது ஏற்படும். ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. சனி பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பதனால உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்படும். வேலை நெருக்கடி இருந்தாலுமே முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. குரு 2ஆம் இடத்தில் இருப்பதனால பிள்ளைகளுடைய விஷயத்தில் தொழிலில் பார்த்தீங்கன்னா லாபங்களானது உண்டாகும். குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் போது பார்த்து சென்று வருவது ரொம்ப நல்லது. திடீர் அதிர்ஷ்டங்களானது ஏற்படும். செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் திடீர் யோகங்களானது வரும். அதேபோல் வருமானங்களும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த தை திருநாளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியான சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால எடுத்த முயற்சியானது வெற்றியாகுங்க. பெற்றோரினுடைய ஆதரவானது கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகளானது விலகுங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியானது இப்பொழுது வெற்றி பெறும். சூழ்நிலையினுடைய காரணமாக மனதில் ஒருவித பயங்களானது இருந்தாலுமே உங்களுடைய வேலையில் உறுதியாக நீங்கள் இருப்பீர். சமயம் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலைகளானது இப்பொழுது உயர்ந்தே இருக்கும். புதிய இடம் வாகனங்கள் வாங்கக்கூடிய முடிவுகளானது பார்த்தீங்கன்னா நடைபெறுங்க. அதேபோல் மனதை அழுத்தி கொண்டே இருந்த சங்கடங்கள் இருந்த இடம் தெரியாமல் இப்பொழுது மறைய போகிறது. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையானது விலகும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடந்த மாதம் வரை பார்த்தீங்கன்னா தடைப்பட்டு உங்களுக்கு இருந்த பொருளாதார ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நெருக்கடியை ஏற்படுத்த வேலைகள் அனைத்துமே இப்பொழுது முடிவிற்கு வரும் அப்படின்னு தான் சொல்லணும். சுய தொழில் செய்பவர்களுக்கு வருமானங்களானது ஏற்படுங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வங்களும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். அதேபோல் மாணவர்களுடைய படிப்பில் அக்கறை எடுப்பது கூடுதல் நன்மையை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் வரை பார்த்தீங்கன்னா உறுதியாக இருந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது யோகமானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தானத்தில் ராசிநாதனுடன் செவ்வாய் சூரியன் புதன் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் இந்த ஒரு காலகட்டங்கள் இருப்பதனால திட்டமிட்டு செயல்படக்கூடிய வேலைகளில் வெற்றிகளானது உண்டாகுங்க. அதேபோல் புதாத்திய யோகத்தினால உங்களுக்கு செல்வாக்கானது உயரும். வாழ்க்கையில் இருந்த பெரிய பிரச்சனைகள் இப்பொழுது இடம் தெரியாமல் போக போகிறது. இதுவரை உங்களுக்கு இருந்த தடைகள் அனைத்துமே விலகுங்க. குடும்பத்தில் நிம்மதியானது ஏற்படும். தெய்வ அருளால மனது நிம்மதி உண்டாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் தலை நிமிர்ந்து நீங்கள் வாழக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா உயரப்போகிறது. தந்தை வழி உறவினர்களினோட ஆதரவு இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாங்க நினைத்த இடத்தை வாங்க முடியும். சிலர் பார்த்தீங்கன்னா புதிய வீட்டில் குடியேறலாம். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே விலகும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய நேரங்கள் இது. புதிய முதலீடு செய்பவர்கள் நன்றாக யோசித்து அதன் பிறகு முதலீடு செய்வது நன்மையை கொடுக்குங்க. அதேபோல் வரவேண்டிய வருமானங்களானது கொண்டே இருக்கும். தாயாரினுடைய நிலையில் பார்த்தீங்கன்னா சங்கடங்களானது வரும். எந்த ஒன்றிலுமே உங்களுடைய முயற்சிக்கேற்ப நன்மையை அடைய முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகளானது வரும். இந்த ஒரு காலகட்டத்தினுடைய கடைசியில் புதிய ஒப்பந்தங்களானது உங்களுக்கு கையெழுத்தாகுங்க. மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறையானது அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது உண்டாகும். ரிஷபராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்க போகிறது. 2ஆம் இடத்தில் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய குரு குடும்பத்திற்குள் நன்மைகளை அதிகரிப்பார். தம்பதிக்குள் ஒற்றுமையை உண்டாக்குவார். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியை வெற்றியாக்குவார். சிலருக்கு திருமண யோகங்களானது உண்டாகும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பெற்றோரினுடைய ஆதரவு தக்க சமயத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதியுடன் புதன் செவ்வாய் சூரியன் இணைந்திருப்பதனால ஒவ்வொரு வேலையுமே 4 வழிகளில் முயற்சி செய்வீர்கள். வருமானமும் ஒன்றில் இல்லாவிட்டாலுமே மற்றொன்றில் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தொழிலை விரிவு செய்வதுடன் பார்த்தீங்கன்னா வேறொரு தொழிலை செய்யக்கூடிய முயற்சியை பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் தொடங்குவீர். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார். வயதானவர்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பானது விலகுங்க. வாழ்க்கை துணைக்கு உடல் சங்கடங்கள் வந்தாலுமே விரைவில் குணமாகும். அதேபோல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் பொருளாதார நிலைகளானது உயரும். என்று செய்த முதலீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஆதாயங்கள் உண்டாகும். வங்கியில் கேட்ட கடனானது கிடைக்குங்க.
விற்பனையில் இருந்த பிரச்சனை இப்போ முடிவிற்கு வரப்போகிறது. எதிர்ப்புகள் இல்லாமல் போகும். பணியாளர்கள் தங்களுக்குரிய பொறுப்பினை உணர்ந்து செயல்படுவதுடன் மேலதிகாரியினுடைய ஆலோசனையை பின்பற்றுவது ரொம்ப நல்லது. மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.